10 நிமிஷத்துல அவல் வச்சு மொறு மொறுன்னு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு ஈஸியா பண்ணி குடுக்கலாம். அவல் வடை பண்றதுக்கு 1 கப் திக்கான அவல் எடுத்திருக்கிறேன். இத நல்லா கழுவிட்டு எடுத்ததுக்கு அப்புறமா 1/2 கப் ரவை, 1/2 கப் புளிச்ச தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் இத ஊற விட்டுறலாம். 10 நிமிஷம் கழிச்சு நல்லா இத கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா இதுல ஊத்தி பிசையக்கூடாது. இந்த மாதிரி தொளிச்சு தான் பிசையணும். ஒரு 2 வாட்டி தொளிச்சாலே சரியா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுல தான் இருக்கும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வா இருக்கும். உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல உருண்டையா உருட்டி போட்டுக்கலாம். இல்ல தட்டி போடனாலும் தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து எடுத்துருங்க. இது நீங்க அவல்ல பண்ணீங்கன்னு சொன்னா தான் தெரியும். அந்த அளவுக்கு இது டேஸ்டாவும் இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.